இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து திடீர்னு கல்யாணம் நடந்திருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு. அந்த பொண்ணு பயந்துட்டே இருந்தா, புருஷன்காரன் வந்து, "நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு படுத்துடுறான். நடுவுல வந்து 2 பேருக்கு நடுவுல ஒரு தலகாணியும் வச்சுட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அந்த பொண்ணு வந்து, இந்த மாதிரி வந்து, "நான் சாரி கட்டணும், வெளில போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி வச்சிடுறா. இதெல்லாம் பார்க்குற அந்த பையனோட அண்ணிக்காரிங்க, "என்னப்பா இங்க வந்து நிக்கிற?" அப்படின்னு கேட்டா, "இல்ல என் ஒய்ஃப் வந்து புடவை கட்டுறாள, அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "என்ன நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே! புருஷன் முன்னாடி பொண்டாட்டி புடவை கட்டலாமே! நீ போ" அப்படிங்கிற மாரி இவங்க சொல்ல, வேற வழியே இல்லாம அவனும் உள்ளாக்க போறான். உடனே பார்த்தா பொண்டாட்டிக்காரி அரைகுறையா புடவை கட்டிட்டு நிக்கிறா. உடனே இத பார்த்து அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. "உனக்கு சரியா ஒரு புடவை கூட கட்ட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பொண்டாட்டிக்காரி என்ன பண்றா, காலால தூக்கத்தால எட்டி உதைச்சிடுறா. உடனே அவன் கீழ விழுந்துடுறா. உடனே "எதுக்கு இந்த மாரிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். உடனே அவ சொல்றா, "என்னங்க கீழ படுத்திருக்கீங்க. பரவால்ல மேல படுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றா. "அடியே நீ தான் என்ன வந்து தூக்கத்துல எட்டி உதைச்ச" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஷாக் ஆறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழ ஃபுல் லிங்க் வீடியோ குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.